அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே, நண்பிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். எப்போல்லாம் ஒரு பொண்ணு தன்னுடைய துணையை விட்டுட்டு, தன்னுடைய காதலனையோ தன்னுடைய கணவனையோ விட்டுட்டு வெளியில் போய் தன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் பொறுமை இல்லாமல் போயிட்டாங்க, அதிகமாக கோவப்படுறாங்க, அதனால தான் பெண்கள் வெளியில் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் கொஞ்சம் இது உண்மையாக இருந்தாலுமே கூட பெரும்பாலான இடங்களில் இது உண்மையாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நிஜம். அப்போ ஒரு பொண்ணு ஏன் தன்னுடைய கணவனையோ காதலனையோ விட்டு வெளியில் போய் தன்னுடைய வாழ்க்கையை தனியாக சந்திக்கிறதுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ ஆண்கள் இதை தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்க. இதில் நான் சொல்லிட்டு இருக்கிற தவறுகள் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே திருத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெண் தனியாக அவங்களோட வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதில் முதலாவது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக வலியை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இப்படி தொடர்ந்து வலியை சந்திச்சுட்டு இருக்கிறத விட தன்னுடைய மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது எப்போ அவங்க அதை உணர்றாங்களோ அப்போ உங்கள்கிட்ட வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. அதாவது நீங்கள் செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க தாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத அளவுக்கு அந்த வலி போயிடுச்சு அப்படின்னா, ஓகே, இதுக்கு மேலே இந்த வலியை தாங்கிட்டு இருக்கிறத விட நமக்கு நம்முடைய மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்தாகணும், எப்போ பார்த்தாலும் வலியை சந்திச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்னு எப்போ அவங்க உணர்றாங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. முதலாவது. அடுத்தது, காதல் எந்த ஒரு பெண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் காதலுக்காக தன்னுடைய சுயமரியாதையை தியாகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எப்ப நினைக்கிறாங்களோ அப்போ அந்த உறவுல வெளியில் போயிடுவாங்க. காதல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க அவங்களோட சுயமரியாதையை இல்லாட்டி சுய கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வெளியில் போகணும் தான் முடிவு பண்ணுவாங்க. மூன்றாவது, ஸோ தனக்கான கவனமோ தன்னை பற்றிய புரிதலோ தன்னுடைய துணைக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட முதல்ல கேட்பாங்க, இங்கே மாதிரி நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, நான் ஏன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரிப்பீட்டடாக திருப்பி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க, கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட எந்த விதமான மாற்றமும் தெரியாத போது அவங்க கேட்டு சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் இங்கே நமக்கான கவனமும் இருக்காது, நமக்கான புரிதலும் இருக்காது, அதனால நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதா பெட்டர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுல 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும். ஒரு பெண் கண்டிப்பாக தனிமையாக உணரவே கூடாது. தனிமையாக உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காதலோ திருமணமோ நடக்குது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில். ஆனால் அப்படி காதலிக்கும் போதோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமேலோ கூட ஒரு பெண் ரொம்ப தனிமையாக உணர்றாங்க அப்படின்னா, இப்படி 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது கூட நம்ம தனிமையை உணர்றதை விட இப்படி தனிமையாக இருக்கிறத விட தனியாக இருக்கிறதே பிரச்சனை இல்லைல்ல, அப்போ நம்ம தனியாகவே போயிடலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனியாக போகிறதுக்கான ஒரு முடிவை எடுப்பாங்க. அடுத்தது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கிறீங்க, நல்லா வெள்ளை மாதிரி பேசுகிறீங்க, சக்கரை மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்போ செயல்களாக மாறலையோ அப்போ அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. பேசும்போது நல்லா தான் பேசுகிறான் வெள்ளை மாதிரி, ஆனால் அதை செயல்களில் காட்ட மாட்டாங்கிறான். நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஆனால் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறான், ஆனால் வேற பிள்ளைங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். நீ தான் எனக்கு பயங்கரமான உயிர் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்கிறான். அவங்க அப்பா அம்மா முன்னாடியே நான் அவமானப்படுத்துகிறான், அவங்க நண்பர்கள் முன்னாடியே அவமானப்படுத்துகிறான். இந்த மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு வார்த்தைகளாக மட்டுமே இருக்குது அப்படின்னா அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. செயல்களாக மாறாத போது அவங்க உங்ககிட்ட வெளியில் போக முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது, உணர்ச்சி ரீதியான ஒரு துன்பத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியில போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இந்த உணர்ச்சி ரீதியான துன்புறுத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க அழும்போது அவங்க கவனிக்காமல் இருக்கிறது, அவங்க வருத்தப்படும் போது அவங்க கவனிக்காமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வயிற்று வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த உலகத்தில் யாருக்குமே பீரியட்ஸ் ஆகலையா, உனக்கு மட்டும் தான் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நுட்பமான உணர்ச்சிகளை கூட நீங்கள் முழுமையாக கையாளாமல் அவங்களுக்கான துன்பத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட வார்த்தைகள் அவங்கள துன்பப்படுத்துது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உணர்ச்சி துன்புறுத்தலுக்காக ஆளாகாமல் இருக்கிறத விட தன்னுடைய மனநலன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இவன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உறவுல வெளியில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது, பல வருஷங்களா என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சந்தேகிச்சுக்கிட்டே இருக்கிறான். தான் பண்றது சரியில்லையோ, நம்ம தான் சரியா பண்ணலையோ, நம்ம தான் கரெக்டா இல்லையோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெளிவாக புரியுது, நம்ம சரியாக தான் இருக்கிறோம், ஆனால் எதிரில் இருக்கிறதான் சரியா இல்லை, இவன் தான் சரியா இல்லை, நம்மளை ஒழுங்காக அங்கீகரிக்க மாட்டாங்கிறான், ஸோ நம்மளுடைய கனவுகளுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறான், நம்ம சொல்கிற காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிறான். அப்போது இனிமேல் தன்னுடைய கனவுகளுக்கோ தன்னுடைய எதிர்காலத்துக்கோ இங்கே எந்த விதமான ஒரு 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 கேரண்டி இல்லைன்னு சொல்லி தெரியும் போது, அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை, தான் முன்னேறத்துக்குன்னு சொல்லி தெரியும் போது, அந்த பெண் எப்போ வந்து தன்னுடைய சொந்த பலத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ உங்களை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் காதலிக்கிறவங்களாவோ இல்லை கல்யாணம் பண்ணவங்களாவோ இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய இணையரோட கனவு என்னன்னு சொல்லி கேளுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேளுங்க, அவர்களுடைய ஆசைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள விட்டு வெளியில் போகணும்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது, இவங்க மாறிடுவாங்கன்னு அந்த பொண்ணு நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலனாலுமே கூட, ஓகே நம்ம இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்காக அவர் மாற்றிக்குவார், ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்காக இனிமேல் ஒரு மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி மாறாத போது, என்னதான் வந்து நீ என் வாழ்க்கையில் வந்துட்டாலும் உனக்காகலாம் நான் என்னை மாற்றிக்க முடியாது, நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்காமலே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கான எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, மரியாதை இல்லாத காதல் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறத எப்போ அவங்க உணர்றாங்களோ அப்போ உங்களை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. காதல் அப்படிங்கிறது நீங்கள் அவங்களை எவ்வளோ மரியாதையாக நடத்துறீங்கன்றது மட்டும் கிடையாது நண்பர்களே. உங்களது குடும்பத்தார் எப்படி நடத்துகிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் எப்படி நடத்துகிறாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றதை பொறுத்தது தான், எல்லாமே சேர்ந்தது தான் காதல். அப்போது ஒரு காதல் வந்து தன்னுடைய மரியாதையை குலைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அந்த காதலை ஏற்றுக்கிறது தயாராக இருக்க மாட்டாங்க. இல்லை அந்த காதலில் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போகணும் அப்படிங்கிற முடிவு வந்து எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒருவேளை தனிமை ஆகிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர் நம்மளை புரிஞ்சுக்காமல் தனியாக ஆகிடுறத விட இப்போவே தனியாக போயிடலாமே, அப்போ இப்போவே நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பார்த்துக்கலாமே, நம்ம எதிர்காலம் நம்மளுக்கு முக்கியம் தானே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தனியாக போகிற முடிவு எடுக்கிறாங்க. அப்போது இந்த தனியாயிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஏன் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காத போது, அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்காத போது, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்காத போது, அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தனிமையாக தான் உணர்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஓகே இனிமேல் இங்கே நம்மளுக்கு எதிர்காலம் இல்லை, நம்ம எதிர்காலத்தை நம்மளே கட்டமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்களும் முக்கியம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியம்தான். ஆனால் எல்லாத்துக்குமான மதிப்பு மரியாதையும் கொடுக்குற மாதிரியே உங்களோட மனைவிக்கும் நீங்கள் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அன்போ காதலோ இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அது இயல்பான விஷயம் தான். ஆனால் அதை நீ புரிஞ்சிக்காம நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டோ உங்கள் கூட பிறந்தவங்க பேச்சை கேட்டுட்டோ இவங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க, இல்லை இவங்களை நீங்கள் சங்கடப்படுத்துறீங்க, அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அங்கே இவங்களுக்கான காதல் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க உங்களை விட்டு வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. அடுத்தது, ஒரு உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரை வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். ரெண்டு பேரோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வசதிகள் வரணும், அன்பு கொஞ்சமாக புரிஞ்சுக்கப்படணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆகாமல் இந்த உறவு நம்மளை ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்கு, இந்த உறவு முன்ன இருந்ததை விட இன்னும் நம்மளை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு, நம்ம முன்ன இருந்ததை விட மோசமான ஒரு கட்டத்துக்கு நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்க வாழ்க்கையை விட்டு வெளியில் போகணுன்ற முடிவு பண்ணுவாங்க. அவங்க காதலிக்கிறது வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது, கல்யாணம் பண்றது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறது, இது எல்லாமே பெண்ணுக்கான ஒரு கனவு. இதெல்லாம் நடக்காம அவங்க இன்னும் கீழே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா, முன்ன இருந்ததை விட இன்னும் டவுன்ல போற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு விலகி போன்ற முடிவு தான் எடுப்பாங்க. அதே போல எந்தெந்த விஷயமெல்லாம் தன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்திலிருந்து வெளியில போகணும்னு தான் நினைப்பாங்க அவங்க. அதாவது இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமேல அவங்க கடைசியாக என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் அவன் மாறுவானா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் அவங்க தயாரா இல்லை. இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்து தகுதியானவளா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து உங்களை நேசிக்கிறத நிறுத்தும் போதெல்லாம் விலகி போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு கிடையவே கிடையாது. உங்க கூட இருக்கிறதன் மூலியமாக தன்னை நேசிக்கிறதே நம்ம நிறுத்திடுவோமோ அப்படின்னு பயப்படும் போது தான் அவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க. செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதுதான். எல்லோருக்குமே செல்ஃப் லவ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பொண்ணு உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த காதலோ உங்கள் மேல இருக்கக்கூடிய அன்போ குறையும் போதெல்லாம் அவங்க வெளியில போக மாட்டாங்க. பட் அதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால்
உங்களோடயே இருந்தோம் அப்படின்னா தன்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். ஸோ தனக்கான ஒரு மதிப்பு மரியாதை இங்கே இருக்காது. நம்ம நேசிக்கிறதையே நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்னு பயப்படும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ பெண்களுக்கான அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான விஷயங்களை கொடுக்கறதுக்கு பாருங்க. அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து இருப்பீங்க. அப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனது மனப்பூர்வ வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.